ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடரோட கனவு எல்லாத்தையுமே செதைச்சி நம்ம மல்லி மாஸ் காட்டிட்டாங்கங்க. உண்மையிலுமே மல்லி போட்ட பிளான் அல்ட்டியாக இருந்தது. மல்லி போட்ட பிளான்னால இப்போ சுடர் ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறா. அப்படி என்ன நம்ம மல்லி பண்ணாங்க, அப்படி என்ன மாஸ் காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுடர் செமையாக மேக்கப் போட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. ஃபுல்லாக ஜிகு ஜிகுன்னு கிளம்பி அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. அதுக்கேற்ற மாதிரியே விஜயும் வந்துடுறாரு. வந்ததுமே விஜய் சொல்கிறாரு, என்ன ரேணுகா இவ்வளோ அழகாக இருக்க, சிம்ரன் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே மல்லி காதில் வாங்கிறாங்க. மல்லி காதில் வாங்கி மல்லிக்கு இருந்த கோபத்துக்கு அளவே இல்லைங்க. ஏன்னா தான் புருஷன் தான் லவ் பண்ணுற பையன் வேற ஒரு பொண்ணு வர்ணிக்கும் போது கண்டிப்பாக கோபமாக தான் இருக்கும். அது உண்மையான ரேணுகாவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அது வேற ஒருத்தின் போது கோபம் தாங்க முடியல. இது எல்லாத்தையுமே மல்லி பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சுடருக்கு தெரியவுமே சுடர் ஆஹா மல்லி பார்க்குறா, என்னையாடி வெறுப்பேற்று, நான் உன்னை வெறுப்பேற்றுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விஜய் வாங்கன்னு சொல்லிட்டு விஜய் கையை கோத்துக்கிட்டா. நீங்களுமே இன்றைக்கி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, இன்றைக்கி நைட் ஃபுல்லாக அங்கே இருக்கலாம் விஜய் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆரம்பிக்க மல்லி இதை இப்படியே விட்டு வச்சா சரி வராது, ஏதாவது ஒரு முயற்சி நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே 2 பேர் கிளம்பும்போது மல்லி உடனே ஒரு பெரிய கம்பை எடுத்துகிட்டு சுடரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடித்து ரத்தமாக ஊற்றுது. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்ன மல்லி என்னாச்சு, எதுக்காக இப்போ கம்பு எடுத்துகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க மல்லி எதுவுமே பேசல, அமைதியாகவே இருக்கும். அடிக்கவுமே ஏன் மல்லி நிறுத்துரு, எதுக்காக என்னை அடிக்கிறேன், எனக்கு வலிக்குதுரே அப்படின்ற மாதிரி இவ கெஞ்ச ஆரம்பிக்கிறா. கெஞ்சவும் விஜய்க்கு ஒன்றுமே புரியல, ஏன் மல்லி இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு மல்லி மேலே கோவம் எல்லாமே திரும்ப இவளுக்கு ரத்தம் ஊற்றிட்டே இருக்குது. அப்போ தான் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடிச்சு ரத்தம் ஊற்ற அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. மல்லி அப்படியே கட்டையை போட்டு போய் படுத்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ரூமில் படுத்துட்டாங்க. மல்லி மல்லி எந்திரி மல்லி அப்படின்னு எதுவுமே சொல்ல விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது இங்கே, இவள் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு அடிச்சுட்டு எதுவுமே பேசலை, கட்டையை போட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இது வியாதியாகின்னு இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மையிலுமே அந்த மாதிரி நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மல்லி இப்படி பண்ணி செமையாக பிளான் போட்டு உண்மையிலேயே சுடரை மிஞ்சிட்டாங்கங்க. மல்லி போட்ட பிளான் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் மல்லியோட பிளானுக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ரத்த வெள்ளத்தில் நடக்கவுமே உடனே தண்ணி ஊற்றுறா. தண்ணியை ஊற்றி முளைக்க வைக்கிறாங்க. முளைக்க வச்சதுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் எனக்கு தலையெல்லாம் வலிக்குது விஜய், ரத்தம் ஊற்றுது விஜய், நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்ரு போங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்ரு போயிட்டு நெத்தியில் தையல் போட்டு அதுக்கப்புறம் தான் சுடர் ஒரு தெளிவான இதுக்கே வர்றா. மல்லி இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு பண்ணிட்டல்டி, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, உன்னை எந்த மாதிரிலாம் நான் கொடுமைப்படுத்த போகிறேன்னு மட்டும் நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அப்போ தான் சுடர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவள் எப்படியாச்சும் பழி வாங்கியே ஆகணும், உடனே விஜய்கிட்ட கெட்ட பேர் இருக்கலாம்னு சொல்லிட்டு, என்ன விஜய் இதெல்லாம் நம்ம நைட்டு இது போகும்னு சொல்கிறதுனா நைட்டு அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னதுனால இது இந்த மாதிரி பண்ணுறாளா, இதெல்லாம் நல்லாவா விஜய் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூட இதெல்லாம் பிடிக்கவே இல்லை விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை சுடர், நீ இல்லை ரேணுகா, நீ தப்பாக நினைக்கிற, அவள் அந்த மாதிரிலாம் பண்ணலை, அவள் ஏதோ ஒரு இதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா, அவளை நீ எதுவும் நினச்சிக்காத, ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. என்ன பண்ணுறது போகிறதுனே சுத்தமாக தெரியல. ஏன்னா அவளுக்கு என்ன முடிவெடுக்கிறது போகுதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி இதுக்கு மேலே எல்லாமே நம்மளே பார்த்துப்போம். விஜய் என்னை இவ்வளோ முட்டாள்தனமாக நம்புகிறான், என்னை அடின்னு அடித்தது கூட அப்புறம் கூட எப்படி இவனால் நம்ப முடியுது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல.
விஜய் நீங்கள் என்ன விஜய் பைத்தியமாட்டம் பேசிட்டீங்க. அவள் என்னை அடிச்சிருக்கா விஜய், கொஞ்சம் கூட கேட்காம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா விஜய் இருக்கு அப்படின்னு சொல்லுமே. இல்லை ரேணுகா, உன்னை அடிக்கிறான்னு அவ்வளோ பேசுகிறேன், எதுவுமே அவள் பேசலை. வந்தா அவள் பாட்டுக்கு போனா எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டா. இதுக்கு மேலே வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க அவங்க. அதனாலே வந்துட்டு அவளை என்னமோ தூக்கத்தில் அடிச்சிட்டா போல், இல்லைன்னா வந்து மல்லி அடிக்கிற ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவளுக்கும் வந்து இவன் என்ன முட்டா பீஸா இல்லை வேணும்னே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் இவ்வளோலாம் பண்ணியிருக்கக்கூடாது. என்னை இவ்வளோ இதுக்கு ஆளாக்கிட்டால, இவளை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் அது இவ்வளோ இக்கட்டாக போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மல்லி உண்மையிலே இவ்வளோ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க. மல்லி மாஸ் கட்டிட்டாங்க. மல்லி கட்டின மாஸில் சும்மா மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்னென்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்துட்டு மல்லி ரொம்பவே வந்துட்டு இவ்வளோ நாளில் மல்லி போட்ட பிளான்ட்டு இதுதான் வந்து உருப்படியான பிளான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்டு இருக்குது. பார்ப்போம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுடர் செம கோபத்தில் இருக்கா. இப்போ சுடரோட பிளான் எல்லாத்தையுமே வந்து அடித்து உடச்சி மாஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே தாங்க என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போகுது. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்குது. என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்க, இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.